ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். 2 கொரிந்தியர் 5:17. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். மனம் திரும்பிய இளைய மகன் என்ற சம்பவம் நாம் அறிந்த ஒன்று. அந்த இளைய குமாரன் மனம் போன போக்கில் வாழ்ந்து வந்தான். தன்னுடைய ஆஸ்தியை அழித்தான். உணவு இல்லாமல் அலைந்தான். தன் வயிற்றை பன்றியின் தவிட்டினால் நிரப்ப ஆசையாயிருந்தான். தன் தகப்பன் வீட்டை நினைத்தான். மனம் அருந்தினான். மனம் திருந்தினான். தன் தகப்பன் வீட்டை நோக்கி நடந்தான். தகப்பனாரால் அரவணைக்கப்பட்டான். வீட்டில் சேர்த்து கொள்ளப்பட்டான். தகப்பன் வீட்டிற்கு வந்தபோது புது மனிதனாக மாற்றப்பட்டான். கொண்டாட்டங்களும் கொண்டாடப்பட்டது. என் மகன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று தந்தை ஆனந்தமாய் சொன்னார். ஆம் பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மாறும்போது புது சிருஷ்டியாய் மாறுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கும் போது முந்தினவைகளையும் பூர்வமானவைகளையும் நினைக்க வேண்டாம். கல்லான இருதயத்தை மாற்றி நவமான இருதயத்தை கொடுத்து நம் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிடுகிறார். சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாய் மாறும்போது நமக்கு லாபமாய் இருந்தவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்குள் நஷ்டம் என்று எண்ண முடியும். ஒவ்வொரு ரூபத்திலும் புது அனுபவத்தை அடைகிறோம். அதே போல் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறக்கும் போது, கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, என்னை உமக்குள் பிறப்பதற்கும் உம்மோடு வாழ்வதற்கும் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். புது சிருஷ்டியாய் மாற்றி மகிமைப்படுத்துவீராக. அப்பா, விடாய்த்து போன எங்கள் ஆத்மாவை உமது சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரால் நிறைத்து எங்கள் வாழ்வை திடப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, தீமையான சிந்தனைகளை, துக்கம், வேதனை எங்களை விட்டு அகன்று போக செய்யுங்க. ஆண்டவரே, குடும்பங்களில் கருத்து வேறுபாட்டினால், இச்சைகளினால், மேட்டிமையினால், அகந்தையினால் இழந்து போன சமாதானத்தின் நாட்களை மீண்டும் ஒவ்வொருவருக்கும் தந்தரளி சத்துருவின் கிரியைகளிலிருந்து விடுபட்டு மகிழ்வாய் வாழ இரக்கம் செய்தரல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொருவரின் அனுதின தேவைகள், முயற்சிகள், தொழில், வேலை, வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணும் ஒவ்வொருவரின் இறுதிய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மனை வாங்க, வீடு கட்ட, வீடு விற்க, புது வாகனம் வாங்க, விற்க, தொழில் துவங்க முயற்சிக்கிறவர்களுக்கு உங்க ஆலோசனையும் வழிகாட்டலும் தந்தள்ளி அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். அப்பா, சாலை விபத்துக்கள் ஏற்படாவண்ணம் வாகனங்களை ஓட்டுகிறவர்கள் ஞானமாய் செயல்படவும் தேவரின் வழி நடத்தி பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் பயணம் செய்ய கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வழிகாட்டல் தந்தள்ளி கடன் இல்லாத வாழ்க்கை வாழ இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் உடல் பலவீனங்களினாலும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருக்கிற மக்களுக்கு ஆரோக்கியம், சுகபலம் தந்து அவர்கள் தீர்க்காயுடன் வாழ தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மது பிரியர்கள், போதை புழக்கத்துக்கும் புகையிலை கஞ்சாவுக்கும் அடிமைப்பட்டவர்களும் ஆன்லைன் சூதாட்டத்திலும் சமூக வலைத்தள பாவங்களிலும் சிக்கி விடுபட முடியாமல் தவிக்கிறவர்களுக்கும் சாத்தானின் கண்ணிகளிலிருந்து விடுவிக்கப்படவும் மனம் திரும்பவும் ஆரோக்கியத்தோடு சமாதானமான வாழ்க்கை வாழவும் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஊழியர் நலன் காக்கப்படவும் ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் பணித்தளங்களில் தேவ மகிமை வெளிப்படவும் மக்கள் மனம் திரும்பவும் பிசாசின் கண்ணிகள் தெரிக்கவும் சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியில் வாழுகிற மக்களுக்கும் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடையின்றி வாழும் மக்களுக்கும் ஏற்ற உதவிகள் கிடைத்திட செய்து அவர்களை ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் மூட பழக்க வழக்கங்களிலிருந்தும் மாந்திரிக கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் ஆட்சி பொறுப்பில் இருப்போ தேவனே உமக்கு முன்பாக உண்மையாய் நேர்மையாய் செயல்படவும் பாதுகாப்பாய் வாழவும் தேசம் எழுப்புதலை சந்திக்கவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.